ம். வாங்க சுகந்திஸ் கிச்சனில் இன்றைக்கி கோவக்காய் கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. வெறும் கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டுக்கோங்க, 2 காஷ்மீர் சில்லி போட்டுக்கோங்க, கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு வறுத்துக்குங்க. வறுத்தெடுத்துட்டு தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிங்க. வதக்கிட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றுக்குங்க. அதில் கோவக்காயை நான் நறுக்கியிருக்கபடி நறுக்கிக்கோங்க. நறுக்கி அதில் உப்பு போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுன்னா வெந்துடும். வெந்த கோவக்காயை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போடுங்க, கொஞ்சம் சீரகம் போடுங்க, ஒரு 2 காஞ்ச மிளகா போடுங்க. அந்த அரைச்ச பேஸ்ட்டை அதில் போடுங்க. போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அந்த நம்ம வதக்கி பிளேட்டில் வச்சுருக்க காயை எடுத்து அதில் போடுங்க. போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது எடுத்திங்கன்னா சுவையான கோவக்காய் கிரேவி ரெடி.